இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாகும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கூறிய 10 விஷயங்கள், விழிப்புடன் இருங்கள். 10 things Jesus said, be watchful. கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து நம்மள ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு. முக்கியமா 10 விஷயங்கள்ல நம்ம விழிப்புடன் இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புறாரு. கடைசி காலத்துல நமக்கு சோதனைகள் ஏராளமா வரும். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நொடியிலையும் வரலாம். ஆல்மோஸ்ட் உலகத்தின் முடிவுல நம்ம விளிம்புல இருக்கிறோங்க. எப்போ நடக்கும்ன்ற நமக்கு தெரியாது. இஸ்ரேல்ல நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூடிய சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வந்துருவாரு அப்படின்ட்டு தான் நமக்கு தெரியுதுங்க. அடையாளங்கள் அப்படித்தான் இருக்குது. அதனால இந்த 10 விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எதுக்கு விழிப்புடன் இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்னு இயேசு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நம்ம பார்க்கும்போது 30,000க்கும் மேலான சபைகள் ஆயிடுச்சுங்க. காரணம் எல்லாரும் ஒரு ஒரு விதமா வேதத்தை புரிஞ்சுக்கினாங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுச்சுனாக்கா, தவறான போதகர்கள் அதிகமாயிட்டாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் இல்லைங்களா? இது குறிப்பிட்டு நம்ம சொன்னோம்னாக்கா, கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்க, நிறைய பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. இந்த வருஷம் ஒரு கோல்டன் இயரா இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷமா இருக்கும் அப்படின்னாங்க. அவங்க சொன்ன எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. முக்கியமான தீர்க்கதரிசிகள் ஜனங்க அவங்கள எப்படி பாக்குறாங்கனாக்கா, டெமி காட் மாதிரி பாக்குறாங்க. அப்படிப்பட்டவங்க சொன்ன வார்த்தை ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு நல்லாவே தெரியுது, இவங்க தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆனாலும் ஜனங்க இன்னுமே அவங்கள தீர்க்கதரிசிகள் அப்படின்ட்டு நம்புறாங்க. பழைய ஏற்பாடுல தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு தீர்க்கதரிசி அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சொல்ற வார்த்தை அப்படியே நிறைவேறணுங்க. ஒண்ணு கூட நிறைவேறாம போகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுனாக்கா தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல. 100%ங்க. 10 தீர்க்க தரிசனம் சொன்னா அது அப்படியே நிறைவேறணும். சில பேர் ஃப்ளூக்ல சொல்றாங்க இல்லைங்களா, நிறைவேறதில்ல. 1, 2 இன்சிடென்டலா ஆயிடுதுங்க. இன்சிடென்டலா ஆயிடுது. என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா தேவனுடைய தீர்க்கதரிசின்ட்டு. 10ல 1, 2 ஆயிடுதுங்க. 8 ஆவறதில்ல. அத மறந்துடுறாங்க ஜனங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? அது ரொம்ப தவறான இதுங்க. யூகத்துல சொல்ற விஷயத்த எல்லாம் தீர்க்க தரிசனமா நம்ம எடுத்துக்க கூடாது. மத்தேயு 7:15 மேத்யூ சாப்டர் 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கவனமாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவள் பட்சிக்கிற ஓநாய்கள். பாத்தீங்களா? தீர்க்கதரிசின்னு சொல்றவங்க எல்லாமே இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மல்டி மில்லியனர்ஸ். ஒரு 10, 20 தலைமுறைக்கு சொத்துக்கள் அவங்க கிட்ட இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு அவரை பின்பற்றி வர கடவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் நிச்சயமாக சந்திக்கிறாருங்க. ஆனா அளவுக்கு மீறி செல்வம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குதுனாக்கா, அவரோட மனசு தேவன் பின்னாடி இல்ல, சொத்துக்கள் பின்னாடி இருக்குதுன்றத நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. அதனாலதான் மத்தேயு 7:14 என்ன சொல்றாருனாக்கா, அவங்க கனிகளை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம் நல்ல தீர்க்கதரிசியா இல்லையா அப்படின்ட்டு. மேத்யூ சாப்டர் 7:16 அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? பாத்தீங்களா? சோ வராது. முள் செடியில போயிட்டு நீங்க பழங்களை எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி கள்ள தீர்க்கதரிசிகள்கிட்ட போயிட்டு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாதுங்க. மத்தேயு 24:24 இயேசு ஒரு எச்சரிப்பு தராருங்க. மேத்யூ 24:24 போலியான கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தோன்றி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாத்தீங்களா? அற்புதம் அடையாளம் செய்யறாங்கன்றதுனாலே தேவனோட ஊழியக்காரன்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க. தீர்க்கதரிசின்ட்டு இல்லைங்க. சாத்தானால கூட செய்ய முடியும். இப்ப மோசே 10 வாதைகளை அனுப்புறாரு இல்லைங்களா? அந்த ஊர்ல இருந்த மந்திரவாதிங்க கூட சில வாதைகளை பண்றாங்க. சாத்தானால பண்ண முடியுங்க. இப்படித்தான் இந்த உலகத்தை ஏமாத்துறாங்க. ஆனா வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் இல்லைங்க இன்னைக்கு நிறைய இடத்துல. வசனத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பேசிக்கொண்டு இருக்கிறாருங்க. அதனால்தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்றாருனாக்கா 1 John chapter 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறபடியினால் எந்த ஆவியும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவையோ என்று சோதித்து பாருங்கள். பாத்தீங்களா? அந்த ஆவி தேவனிடத்துல இருந்து இருக்குதா அப்படின்ட்டு சோதித்து பாருங்கள். தேவனோட ஆவியில அவர் பேசுறதா இருந்தா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வேதத்துக்கு புறமா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. சொந்த கருத்துக்களை ஃபுல்ஃபிட்ல பேச மாட்டாருங்க. பைபிள்ல சொல்லாத விஷயங்களை அவங்க சொல்ல மாட்டாங்க. தனிப்பட்ட கருத்துக்கு இடம் இருக்காதுங்க. இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்கள நம்ம நம்பவே கூடாதுங்க.
ரொம்ப ஆழமான வேதத்தின் அடிப்படையில சொல்லப்படுகின்ற உபதேசத்தை நம்ம வந்து நம்பலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி, ஜனங்க வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாலோ இல்ல அவங்கள குளோரிஃபை பண்ணாலோ நம்மளும் வந்து அவங்கள நம்பணும்ட்டு இதே இல்லைங்க இல்லைங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னாக்கா வேதத்தின் அடிப்படையில அந்த மனிதன் இருக்கிறாரா, அவரோட கனிகள் எப்படி இருக்குது, அவருடைய உபதேசம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டும். அனானியா அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. எரேமியா இருந்த காலகட்டத்துல எரேமியா வந்து ஜனங்களை எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தாருங்க. வேதத்தின் அடிப்படையில நீங்க தவறு பண்றீங்க, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனனியா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினாருங்க. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? சோ இப்படிப்பட்ட ஆட்கள் இனி கூட உலகத்துல இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம எச்சரிப்பா இருக்கணும். எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அவங்களோட போதனை வேதத்திலிருந்து வருதா அப்படின்ட்டு. நம்ம கிளீனா பார்த்தா ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க. இயேசு கிறிஸ்து போதிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தை வெறும் தான் ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதுங்க. பேசிக்கான ஃபவுண்டேஷனல் டாக்டரின். அதுக்கப்புறம் அந்த அப்போஸ்தலர்களும் உலகத்தை நேசிக்கவில்லை. மாறாக எப்படி வாழ்ந்தாங்கன்னாக்கா துறவற வாழ்க்கை தாங்க வாழ்ந்தாங்க. இந்த உலகத்தின் ஆசைகளை பெருசா அவங்க வந்து எடுக்கல. அது பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மிஷினரி ஊழியக்காரங்களா இருக்கட்டும், காடுகள் பகுதிகள இல்லைங்களா, படிப்பறிவு இல்லாத ஜனங்க மத்தியில ரொம்ப ரொம்ப கொடூரமான மனிதர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்துவ பத்தி போதிச்சு உயிரே வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. எதற்காக? இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்த வந்து அவங்க நிறைவேற்றணுன்றதுக்காக தான் இல்லைங்களா? ஆனா இந்த உலகத்தின் ஆசைய வந்து போதிச்சுட்டு இல்லைங்களா, நீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பீங்க, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல, நம்மளுடைய குடியிருப்பு வந்து பரலோகம், அதுக்காக தான் வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்துல கொஞ்ச காலம் இருந்துட்டு போறோம், இது வந்து ஒரு டெஸ்டிங்கான இடங்க நமக்கு, நம்ம தேவனுக்காக வாழ்றோமா இல்லையா அப்படின்றதுக்காக. சோ இங்க நம்ம வந்து இருக்க போறது இல்ல, அதை எம்பசைஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு ஊழியக்காரர் வந்து அதை எம்பசைஸ் பண்ணி பேசுறாங்கனாக்கா கண்டிப்பா தேவனுடைய தீர்க்கதரிசி ஊழியக்காரங்க அவங்க கிடையாதுங்க இல்லைங்களா? கிறிஸ்துவ தவிர விட்டுட்டு மத்த விஷயத்த பேசுனாங்கனாக்கா அந்த மாதிரி போதகத்தை நம்ம ஏத்துக்கொள்ள கூடாது. பவுல் கூட அதுதான் சொல்றாருங்க. வானத்துல இருந்து ஒரு தூதர் வந்து நாங்க சொல்லாத சுவிசேஷத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய லாங்குவேஜ் பாத்தீங்கன்னாக்கா பணம், பேரு, புகழ், இன்ஃப்ளூயன்ஸ், பிளெஸ்ஸிங் இதுவே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா தேவனோட ஊழியக்காரங்க அல்ல அவங்க. அது மட்டும் இல்லாம பாவ மன்னிப்பு பத்தியோ இல்ல மன திரும்புதல் பத்தியோ கடிந்து கொள்ளுதலோ இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்க, பரிசுத்த பத்தி பேசாம இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக அவங்க தேவனோட வழியில இல்லைன்ட்டு இல்லையா? அவங்களோட பிரைவேட் கேரக்டர் வந்து பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு மாறாக இருக்குதுனாக்கா வெளியிறங்கமா பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி தெரியலாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா பொண்ணுங்க விஷயத்துல தவறான வழியில போறது, இன்கம் டாக்ஸ் ரைட் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வருது, 5,000 கோடி 6,000 கோடி சொத்துக்கள் வந்து இங்க சம்பாதிச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டிலா வருது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு சரிங்களா? அதுல இருந்தே நல்லாவே தெரியுதுங்க அவங்களோட கனி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப தவறான இது இருக்கும். பேசுறது மட்டும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குங்க இல்லைங்களா? ஜனங்கள்ட்ட வந்து ஆழமான போதனை வந்து அவங்க சொல்லவே மாட்டாருங்க. இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம நிச்சயமா ஏத்துக்கொள்ளவே கூடாதுங்க. எக்ஸ்ட்ராடினரியா சில விஷயங்களை பேசுவாங்க. ஆனா பிப்ளிக்கலா இருக்காதுங்க அது. பிளெஸிங்ஸ மட்டும் ப்ராமிஸ் பண்ணினே இருக்காங்க. எதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்தத்தை, கீழ்ப்படிதத்தை, மன திரும்புதலை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. மேனிப்புலேட் பண்றதுங்க ஜனங்களோட காதுகளுக்கு எது இனிமையா இருக்குதோ அதை மட்டும் இது பண்றதுங்க. பயத்தை வந்து காட்டுறது, ஒரு கில்ட் ஃபீலிங் காமிச்சு அவங்க மனசை இது பண்றது. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா நிச்சயமா வந்து அவங்கள ஒரு தீர்க்கதரிசியா கன்சிடர் பண்ண முடியாதுங்க சகோதர சகோதரி. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து எதுக்கு எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாய்மாலத்துக்கு, அந்த மாய்மாலம் நமக்கிட்ட கூட இருக்கலாங்க. சபையில ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நம்ம வந்து இருக்கலாம். அந்த காலகட்டத்துல லூக் 12:1 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா லூக் சாப்டர் 12:1 அப்போ பரிசேர் சதேசர் இருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருனாக்கா பரேசருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கள். புளித்த மாவா இருக்கிறாருங்க, வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கிறாருங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு கடிந்து கொள்றாரு அவங்கள. மத்தேயு 23 27, 28லங்க. மேத்யூ சாப்டர் 23, 27, 28ல மாயக்காரராகிய வேதபாரகரே, பரேசரே உங்களுக்கு ஐயோ, வெளியிலே வெள்ளடிக்கப்பட்டதும் உள்ளேயோ செத்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறவுமான வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு உங்களை ஒப்பிடுகிறேன். அப்படித்தான் நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் போல காணப்படுகிறீர்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா? உள்ளத்துல என்ன இருக்குதுங்க? மாய்மாலம், அக்கிரமம் இருக்குது.
நம்ம கிட்ட கூட அது இருக்கலாங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா மட்டும் பரிசுத்தமா இருக்கிறோமா? உள்ளத்துல எப்படி இருக்கிறோம்? தேவன் உள்ளத்த தான் பாக்குறாரு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இயேசு என்ன சொல்றாரு? நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணா எல்லாருக்கும் தெரியிற மாரி பண்ணக்கூடாது அப்படின்றாரு. இன்னைக்கு நெறைய பேர் உதவி பண்றதே எதற்காக? எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான். சோசியல் மீடியால போடுறது, ஒரு அப்ரிசியேஷன்க்காக, ஜனங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக, மெச்சுக்கணுன்றதுக்காக, அவங்க ஹைலைட் ஆவணுன்றதுக்காகவே பண்றாங்க. மத்த 6ஆம் அதிகாரம் 1ல சொல்றாரு இல்லைங்களா? மனுஷர் காணும்படி அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. இதுதான் வந்து மாய்மாலம். அனனியா, சஃபீரா கிட்ட இந்த மாய்மாலம் இருந்துச்சுங்க. வெளிரங்கமா சபையிலே இருக்கிறாருங்க. சபையில மாய்மாலக்காரர் இருக்கிறாங்க. அது உண்மைதாங்க. இன்னைக்கு கூட இருக்கலாம். நம்ம கிட்ட கூட அந்த மாய்மாலம் இருக்கலாம். இல்லைங்களா? வெளியில பார்க்கும்போது ரொம்ப பயபக்தி உள்ளவர்கள் மாரி இவங்க 2 பேரும் தெரியிறாங்க. சொத்துக்கள வித்து அப்போஸ்தலர்ஸ்க்கு குடுத்த மாரி தெரியுது. ஆனா அதிலேயே பொய் இருக்குதுங்க. ஒரு மாய்மாலத்த வந்து பண்றாருங்க. இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் பிரச்சனை இல்லங்க. இல்லைங்களா? சும்மா வெளியரங்கமா காட்டுறது. நான் வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப பலனா இருக்கிறேன்னு காட்டுறது தான் இங்க வந்து பிரச்சனை. இல்லைங்களா? பணத்துக்காக தேவனந்தா அவங்கள வந்து கொலை பண்ணலங்க. அவங்க பண்ண காரியம் வந்து மாய்மாலம். தவறு. பொய் சொல்றாருங்க. இல்லைங்களா? அந்த மாரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இந்த மாய்மாலம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது ஜனங்க என்ன எப்படி பார்க்குறாங்க? அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துட்டு, தேவன் என்ன எப்படி பார்க்குறாரு அப்படின்றத நான் யோசிக்காம இருக்கிறேனாக்கா, மாய்மாலம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? என்னோட பப்ளிக் கிறிஸ்டியன் லைஃப் வந்து பிரைவேட் லைஃப்க்குன்னா டிஃபரெண்ட்டா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அங்க மாய்மாலம் இருக்குதுன்னு அர்த்தங்க. சபையில வந்து ஒரு மாதிரி, வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி. பிரைவேட் லைஃப் தான் தேவன் ஃபர்ஸ்ட் பார்க்கிறது. பப்ளிக்ல யாருமே வந்து தவறு பண்ண மாட்டாருங்க. நல்லவங்க மாரி தான் காமிச்சுவாங்க. வீட்ல எப்படி இருக்கிறோம்? வீட்ல எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறோம்? எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் பரிசுத்தத்துக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? கிரிட்டிசைஸ் பண்றோம் மத்தவங்களோட பாவத்த. ஆனா, நம்மளோட பாவத்த வந்து டாலரேட் பண்ணிட்டு, பாவம் செய்யாத மாரி பரிசுத்தவான் மாரியே நம்ம வந்து வெளியில காமிச்சுட்டு இருந்தோம்னாக்கா, அது கூட ரொம்ப தவறான விஷயம். இல்லைங்களா? ரெகக்னிஷன்க்காகவே நம்ம எல்லா விஷயத்த பண்றோம்னாக்கா, மாய்மாலம் இருக்குது அப்படின்னு. பரிசுத்தத்த பத்தி பேசுறோம். ஆனா சீக்ரெட்டா பரிசுத்தத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், மாய்மாலம் இருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். வெளிரங்கமா என்ன ட்ரெஸ் போடலாம்? எது போட்டா வந்து அட்ராக்டிவா தெரியும்? எந்த மாரி மேக்கப் பண்ணலாம்? ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம்? இதுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு, உள்ள மனசுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்காத இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், மாய்மாலம் இருக்குதுன்னு அர்த்தங்க. 3வது எதுக்கு எச்சரிக்கையா இருன்னு சொல்றாருனாக்கா, கவனமா இருக்க சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பேராசைக்கு அந்த பேராசை நமக்குள்ள கூட வரலாங்க. இல்லைங்களா? போதுன்ற மனப்பான்மையோட நம்ம வாழணும். இந்த உலகமே நமக்கு போதும்னு நெனச்சு தான் நம்ம இருக்கணுங்க. ஏன்னா, இது நிரந்தரம் அல்ல. கொஞ்ச காலத்துல இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. எப்போ வரப்போறாருன்றது நமக்கு தெரியாது. தேவனுக்கு தெரியும். ஆனா, இந்த உலகம் நமக்கு தேவையில்ல. கொஞ்ச காலம் தேவ பக்தியா நம்ம வாழ்ந்து நம்மளோட ஓட்டத்த முடிக்கணுன்ற எண்ணத்துல நம்ம வாழணும். லூக்கு 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துலங்க லூக் சாப்டர் 12:15 பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாவித பேராசைக்கும் எச்சரிக்கையாய் காத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பாத்தீங்களா? எவ்வளவு சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. ஒரு முட்டாள் இருந்தாருங்க. பணம் நல்லா சேர்த்து வச்சுட்டாருங்க. அத வந்து சொல்றாரு இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? நல்லா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாரு. மதிகேடனே, இன்றைக்கு நான் வந்து உன்னுடைய ஜீவன எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு தேவன் கேட்கிறாருங்க. அந்த லெவல்ல நம்ம போக்கூடாது. அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21ல பொக்கிஷத்த எங்க சேர்க்க சொல்றாருனாக்கா, பரலோகத்த சேர்த்து வைங்க. அங்க வந்து பூச்சி வராது, துருப்பிடிச்சு போகாது. பொக்கிஷத்த அங்க சேருங்க. யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பொக்கிஷத்த பரலோகத்துல சேர்த்து வச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்த சொல்லியிருக்கிறோம். நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோமா? பரிசுத்தத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம். இல்லைங்களா? எத்தனை பேரோட தவறுகள நம்ம வந்து மன்னிச்சிருக்கிறோம். இரக்கம் காட்டியிருக்கிறோம். இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யார பத்தியும் பின்னாடி பேசாம இருக்கிறோமா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க. இதெல்லாம் தான் வந்து பரிசுத்தத்த வந்து இது பண்றது. பரலோகத்துல வந்து நம்ம பொக்கிஷத்த வந்து சேர்த்து வைக்க முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10ல தீமோத்தேயுக்கு பவுல் வந்து என்ன சொல்றாருனாக்கா, ஐஸ்வரவானாக விரும்புகிறவர்களுக்கு சோதனையும், கண்ணீரும், மனுஷரை கேட்டுக்கொள்ளும் நாசத்திலும் கடந்து போகின்ற பலவித மோசமான இச்சைகளிலும் விழுவார்கள். பாத்தீங்களா? பண ஆசை இருக்கிறவங்க, நான் ஐஸ்வரவான் ஆவணுன்ற எண்ணத்துல இருக்கிறவங்க கண்ணியில விழுவாங்க. லாஸ்ட்ல நாசமா போயிடுவாங்க. அதனால போதும் என்ற மனப்பான்மையோட அவங்க இருக்க சொல்லி நீ அவங்களுக்கு எச்சரிப்பு குடு அப்படின்றாரு. சோ இது நம்ம பார்க்கணுங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன
நினைக்கும்னாக்கா கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலாம். செகண்ட் என்னன்னாக்கா போதாது, இன்னும் சேர்த்து வைக்கலாம். இன்னும் இது பண்ணலாம். இந்த கார் இருக்குது. இத வந்து மாத்தலாம். இந்த வீடு இருக்குது இப்போ. இன்னும் பெருசா பண்ணலாம். இப்படியே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறோம்னு அர்த்தங்க. யூதாஸ் இஸ்காரியத் கிட்ட அந்த மாரி எண்ணம் இருந்துச்சு. அவரு திருடனா இருந்தாருங்க. பணம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ வந்து காமிச்சு குடுத்ததுங்க. அந்த பேராசையினால என்ன ஆச்சு தெரியுங்களா? இந்த டெம்பரரியா வருகின்ற அந்த ஒரு கெயினுக்காக பரலோகத்துல வச்சிருக்கிற அந்த பொக்கிஷத்தையே வந்து அவர் இழந்துட்டாரு. சோ நம்ம அந்த மாதிரி இழக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. நமக்குள்ள பேராசை இருக்கிறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டன்டா நம்ம மத்தவங்களோட லைஃப வச்சு கம்பேர் பண்றோம்னாக்கா, என்கிட்ட வந்து இது இருக்குது, அவங்க கிட்ட அது இல்ல. அவங்க கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இல்ல அப்படின்ட்டு இப்படியே கம்பேர் பண்ணி ஒரு போட்டிக்காக, பியர் பிரஷருக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னாக்கா, பேராசை இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? எப்பவுமே வந்து பணத்த பத்தியே அதிகமா யோசிக்கிறோம்னு வச்சுங்களேன். பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்குது. அந்த பணத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமா? இன்னும் எவ்வளவு சேர்த்து வைக்கலாம்? இன்னும் எவ்வளவு பணம் இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும்? பணத்த பத்தி அதிகமா பணம் நம்மளுக்கு தேவைதாங்க. எவ்வளவு தேவைன்றது தேவனுக்கு நல்லா தெரியுங்க. அந்த தேவைய தேவன் பூர்த்தியாக்குவார். நம்ம அதுக்காக ரொம்ப பிரயாசப்படணும்ன்ட்டு அர்த்தம் இல்லங்க. அதாவது சோம்பேறியா இருக்கணும்ன்ட்டு இல்லங்க. வேலை நம்ம கடுமையா செய்யணும். இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்குமே அந்த கடமை இருக்குதுங்க. வேலை செஞ்சா தான் நமக்கு சாப்பாடு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லங்க. அத நம்ம 100% உண்மையா, நேர்மையா செஞ்சாக்கா அதுக்கேற்ற கூலி நிச்சயமா நமக்கு வரும். ஆனா, அதையவே வந்து ஒரு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கோலா வச்சுக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறதே ஒரு கோலா வச்சுக்கக்கூடாது. அது ரொம்ப தவறு. இல்லைங்களா? மத்தவங்க நம்ம கிட்ட வந்து சில விஷயங்கள் இல்லனாக்கா, அத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னு வச்சுக்கங்களேன், பேராசை வந்துட்டுருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? இது இருந்தா என்னோட லைஃப்ல சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்துரும்னு நெனச்சா, அது ரொம்ப ரொம்ப தவறு. தேவன் இல்லன்னா, நம்ம லைஃப்ல சாட்டிஸ்ஃபாக்ஷன் வராதுங்க. இல்லைங்களா? சக்சஸ நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்டீரியல் திங்ஸ வச்சே மெஷர் பண்ணலாம். பணத்த வச்சு இவ்ளோ பணம் இருந்துச்சுனாக்கா, என் லைஃப்ல நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு நெனச்சா, அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அப்படி இருந்துச்சுனாக்கா பேராசை இருக்குதுன்ட்டு. இல்லைங்களா? நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ற டைமு, தேவன ஆராதிக்கின்ற டைமு, நேர்மை இது எல்லாத்தையும் வந்து நம்ம இழக்கிறோம். காம்ப்ரமைஸ் பண்றோம்னாக்கா, பேராசை நமக்குதுன்னு அர்த்தம். அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 4வது இயேசு கிறிஸ்து எதுல வந்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம குருடர் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைங்களா? இன்னைக்கு நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம குருடரா தான் இருக்கிறோம்னு அர்த்தங்க. வசனத்தின் மூலியமா தேவன் பேசும்போது, நம்ம அத கேட்டும் கேட்காத இருந்தோம்னாக்கா, இன்னும் குருட்டுலயே தான் இருக்கிறோம்னு அர்த்தம். வெளிச்சத்துக்குள்ள போகலன்ட்டு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ல மேத்யூ சாப்டர் 15, 14ல அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகின்ற குருடராய் இருக்கிறார்கள். குருடன் குருடனை வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள். இத யார பத்தினாக்கா, அந்த ஊர்ல இருந்த வேதபாரகர், பரீசேர், சதேசர் அவங்க எல்லாம் குருடரா தான் இருந்தாங்க. அவங்க வந்து வழிகாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, அவங்களே வந்து குருடா இருக்கிறாங்க. அவங்க எப்படி வழிகாட்ட முடியும்? யோவான் 9ஆம் அதிகாரம் 39ல இருந்து 41 வரைக்கும் இயேசு கிறிஸ்து இத சொல்லும்போது அவங்களுக்கு கோவம் வந்துருதுங்க. நாங்க வந்து குருடா இருக்கிறோமா? அப்படின்ட்டு கேட்கும்போது, நீங்க வந்து பாவத்துல நிலைத்திருந்தா நீங்களும் குருடா தான் இருக்கிறீங்க. ஏன்னா எவ்வளவு சொல்லி கூட உங்க கண்ணு இன்னும் திறக்கப்படவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டம் பண்றாருங்க இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ல இருந்து 18ல லவோதோக்கியா சபை அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னாக்கா, ரொம்ப ஐஸ்வவமா இருக்கிறோம். எங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது. அப்ப இயேசு என்ன சொல்றாருனாக்கா, நீங்க வந்து குருடா இருக்கிறீங்க. அது அறியாம இருக்கிறீங்களே. நீ ரொம்ப ஐஷ்டமா இருக்கிறன்னு நீ நினைக்கிற. ஆனா நீ நிர்வாணியா இருக்கிற. ரொம்ப பரிதவிக்கப்பட்ட நிலையில இருக்கிற அப்படின்ட்டு அவங்கள கடிந்து கொள்றார். அந்த மாரி நம்ம கூட இருக்கலாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஃபர்ஸ்ட் சவுலா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாரு. இல்லைங்களா? அவர் என்ன நினைச்சாருனாக்கா, அவர் பண்றது தேவனுக்கு உகந்த காரியம். வைராக்கியமா அத வந்து பண்ணிட்டே இருந்தாருங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் தெரிஞ்சுச்சு. அவர் பண்ணுனதெல்லாம் தவறான விஷயம். ரொம்ப நாளா வந்து குருடா இருந்தாருன்றத அவர் வந்து சகோதர சகோதரி, நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் குருட்டுலே இருக்கிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நமக்கு ஏராளமான பைபிள் வசனம் நல்லாவே தெரிஞ்சிருக்கலாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் பைபிள்ல இருந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு டேலண்ட் இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல அந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம லைஃப வந்து கரெக்ட் பண்ணல அப்படின்னாக்கா, குருடா இருக்கிறோம்னு அர்த்தம். 2வது வந்து ஒரு அசம்ப்ஷன்லயே வாழ்றது. நான் மத்தவங்களோட மெச்சூர்டா இருக்கிறேன். நான் கரெக்ட்டா தான் இருக்கிறேன். சுய பரிசோதனை பண்ணாம நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாருமே வந்து குருடாக்குறாங்கன்னு தான் அர்த்தங்க. மத்தவங்களோட மிஸ்டேக்க வந்து ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக்க பார்க்காம இருக்கிறோம்னாக்கா, குருட்டுல இருக்கிறேன்னு அர்த்தங்க. பிப்ளிக்கலா வந்து ஒருத்தர் நம்மள கரெக்ஷன் பண்ணும்போது, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொன்னா,
அத உட்காந்து யோசிக்காம அன்கம்ஃபர்டபுளா ஆயிட்டு அவங்க மேல கோவப்படுறோம்னு வச்சுங்களேன், குருட்லேகிறான்னு அர்த்தங்க. நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வசனத்தை மாத்தி மாத்தி நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், அங்கவே நம்ம குருட்லேக்கிறன்னு அர்த்தங்க. இந்த குடிக்கிறவங்க அப்படிதாங்க பண்றது இல்லைங்களா? அவங்களுக்கு அந்த ஹேபிட்டை விட்டு வெளியே வர முடியுது இல்லைங்க. அப்ப என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, டைரக்டா வசனம் இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லைன்ட்டு மேனிப்புலேட் பண்றது. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனாலவே ஆவிக்குரிய விஷயத்துல மெச்சூர்ட் ஆயிட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம சில வேலைகள் செய்யறதுனாலவே நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப மெச்சூர்ட் ஆகுறோம் மத்தவங்களானா அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறோம், அங்கதான் வந்து மெச்சூரிட்டி இருக்குது. வெளிரங்கமா பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல கிடையாதுங்க சகோதர சகோதரி. சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 5வது விஷயம், இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்து விழிப்பா இருக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெம்டேஷன்ஸ், ஏராளமான சோதனை நமக்கு வரும். சோ அந்த சமயத்துல நம்ம விழிப்பா இருக்கணும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம், மேத்யூ சாப்டர் 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆத்துமா உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாத்தீங்களா? சோதனைக்குள்ள போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க. சோ ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம விழிப்பா இருக்கிறோம்னாக்கா, அதுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெபம். செல்ஃப் கான்பிடன்ஸ்ல இருக்க முடியாது சரிங்களா? ஜெபத்தினால மட்டும் தான் இருக்க முடியுங்க. ஜெபம் இல்லாம நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல விழிப்பா இருக்க முடியாது. அப்படி இருந்தானாக்கா கேர்லெஸ்ஸா தான் இருப்போம். சோ இயேசு கிறிஸ்து 2 கமாண்ட் கொடுக்குறாருங்க. விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த 2 விஷயத்துல எப்படி இருக்கிறோம் நம்போ? 1 கொரிந்தியர் 10:12 என்ன சொல்றாருனாக்கா, 1 கொரிந்தியன் சாப்டர் 10:12, அப்படி இருக்க தன்னை நிற்கிறவனாக நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நம்ம யாருமே வந்து கரெக்டா நின்னுட்டு இருக்கிறோம், நான் ஆவிக்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறேன், எனக்கு யாரும் வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு சொல்ல முடியாதுங்க. நம்ம எல்லார்கிட்டயும் சில வீக்னஸஸ் உண்டு. ஸோ நம்ம டெய்லி நம்மள செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிடணும். கீழே விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பேதுரு அப்படிதான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. யாரு உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு இயேசு கிறிஸ்து விட்டு சொல்லிட்டாருங்க. ஆனா அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆயிட்டாருங்க. சொந்த கான்பிடென்ஸ்ல நம்ம நிலை கொண்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தவறான விஷயம் நம்ம போவோங்க. நம்ம வாழ்க்கையில டெம்டேஷன்ஸ்க்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது ஜெபம் கன்சிஸ்டன்டா பண்ணாம எப்பயாவது ஒரு தடவை பண்ணோம்னு வச்சுங்களேன், அங்கவே நம்ம டெம்டேஷன்ல ஆளாயிட்டுக்கிறோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா, ஜெபம் தொடர்ச்சியா பண்ணாம டெம்டேஷன்ஸை எதிர்த்து நிக்கவே முடியாது. தினசரி இல்லைங்களா, ஜெப சிந்தையிலேயே நம்ம இருக்கணுங்க. 2வது வந்து ஓவர் கான்பிடன்ஸ் நம்ம லைஃப்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பாவத்தை என்னால சுயபலத்தினால ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டா அதை விட முட்டாள்தனமான காரியம் எதுவுமே இல்லைங்க. இப்ப யோசேப் என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாருங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு அவரோட பலத்தினால ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு. சோ அதனால நம்ம இதுல எச்சரிக்கையா இருக்கணும். 3வது வந்து நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் பாவம் வருதோ அந்த இடத்துக்கு நம்ம வலிந்து போறோம்னாக்கா அங்கவே டெம்டேஷனுக்கு ஆளாயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜஸ்டிஃபை பண்றோம் தவிர அப்படின்னாக்கா டெம்டேஷன் வந்துடுச்சுன்னு அர்த்தம். சில தவறான தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வரலாம். அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். மாறாக அதை என்ஜாய் பண்றோம்னு வச்சுங்களேன், அங்கவே டெம்டேஷனுக்கு நம்ம ஆளாயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஜனங்கள் மூலியமா நம்மளுக்கு டெம்டேஷன் வருதோ, எந்தெந்த இடத்துல டெம்டேஷன் வருதோ, அங்கெல்லாம் வந்து வலிந்து நம்ம போறோம் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம டெம்டேஷன்ல ஆளாயிட்டு. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 6வது, இயேசு கிறிஸ்து எதற்கு ரொம்ப விழிப்பா இருக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கவலைக்கு. அந்த கவலை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஆன்சைட்டி ஆகுங்க, டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடுங்க, மனசோர்வுல. அப்போ தேவனை வந்து முழுமையா நம்மளால ஆராதிக்க முடியாது, மனசுல சமாதானம் இல்லாத போயிடும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வரைக்கும், மேத்யூ சாப்டர் 6:31-33, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவை எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற பிதா அறிந்திருக்கின்றார். முந்தைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்தீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா போதுங்க, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குறன்னு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. கவலைப்பட வேண்டியது இல்லைங்க இல்லைங்களா? கர்த்தரை தேடுறவங்க யாருமே வந்து வெக்கப்பட்டு போறது இல்லைங்க. சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு எந்த குறையும் வராது. நம்ம தலையை வந்து தேவன் உயர்த்துவாரே தவிர தலை குனிற மாதிரி நம்மள வைக்கவே மாட்டாரு. இது மட்டும் உறுதிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ல இருந்து 7ல என்ன சொல்றானாக்கா பவுல், நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வருங்க.
இதை எழுதும் போது அவர் ஜெயில்ல இருக்கிறாருங்க. சந்தோஷமா இருங்கன்றாரு. அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாமல் தேவன் கிட்ட நன்றியோட போய் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் உங்க இதயத்தை ஆள கடவுது அப்படின்ட்டு சொல்றாருங்க. இததான் நம்ம செய்யணுங்க சகோதர சகோதரி. மார்த்தாள் ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்க தேர்ந்தெடுத்துக் கொண்டாள் அப்படின்ட்டு சொல்றாங்க. நல்ல பங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். அப்போ நம்ம லைஃப்ல சமாதானம் இருக்கங்க. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னாக்கா, நெறைய தடவ நம்ம ரொம்ப பிஸி ஆயிடுறோங்க. லைஃப குறித்து ரொம்ப பிஸி ஆயிடுறோங்க. ஆனா, நமக்கு லைஃப் கொடுத்தாரு இல்லைங்களா? அவர வந்து அசட்டப் பண்ணிர்றோம். அவர் நம்ம கூட இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்குங்க. அத மறந்துடக் கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம கவலைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத எத வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவான தாட்ஸே மைண்ட்ல வந்துட்டே இருக்குங்க. நாளைக்கு என்ன ஆயிடுமோ? வேலை போயிட்டா என்ன ஆயிடுமோ? சாப்பாடு இல்லன்னா என்ன ஆயிடுமோ? என்னோட ஃபியூச்சர் என்ன ஆயிடுமோ? அதுவே நம்ம வந்து நெகட்டிவா திங்க் பண்றோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம ரொம்ப ரொம்ப வொரீடா இருக்கிறோம்ன்ட்டு அர்த்தங்க. 2வது வந்து, இன்னைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணாம, ஃபியூச்சர பத்தியே அதிகமா நாளைய தினத்த பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், கவலையில இருக்கிறோம்னு அர்த்தங்க. ரிப்பிட்டேட்டிவா நம்ம லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பத்தியே யோசிக்கிறோம். ஏன்னா, எல்லா ப்ராப்ளமும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தேவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத காரியத்த குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லங்க. ஏன்னா தேவன் தான் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லீங்களா? பிரயர் வந்து லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். எப்ப போறது தெரியுங்களா? ஜெபம் பண்றதுக்கு. எல்லாம் நம்மளே ட்ரை பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒண்ணுமே முடியல அப்படின்னும்போது மட்டும் ஜெபம் பண்றதுக்கு போகக்கூடாதுங்க. நல்லா இருக்கும்போதும் ஜெபம் பண்ணணும். தேவன் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காகவும் ஜெபம் பண்ணணும். எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுங்க. இல்லீங்களா? சரியா தூங்காம நைட்ல கூட ப்ராப்ளம்ஸ் பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா கவலையில இருக்கிறோம்னு அர்த்தங்க. இல்லைங்களா? இப்படி நம்ம வந்து போகக்கூடாது. நம்ம லைஃப வந்து பணமோ, இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிற சொத்து நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. தேவன் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க சகோதர சகோதரி. இது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 7வது எதுக்கு இயேசு கிறிஸ்து விழிப்புடன் இருக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடைசி காலங்கள்ல ஏராளமான வஞ்சனைகள் வந்துருங்க. சபையில வரும், உலகத்துல வரும். சோ அதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, ஜனங்க இன்னைக்கு பொய்ய தான் நம்புறாங்க. உண்மைக்கு வேல்யூ இல்லங்க. கீழ்ப்படிதலுக்கு வேல்யூ இல்லங்க. நேர்மைக்கு வேல்யூ இல்ல. பரிசுத்தத்துக்கு வேல்யூ இல்ல. இன்டெகிரிட்டிக்கு வேல்யூ இல்ல. சோ அதனால நம்போ சத்தியத்துக்கு வேல்யூ குடுக்கணும் இந்த உலகத்துல. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மேத்யூ 24:4ல இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. யாரும் வஞ்சிக்க கூடாது அப்படின்றாருங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, 2 தெசலோனியன்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 3லங்க, எப்படி எனில் முந்தி கலகம் நடந்து கேட்டின் மகனாகிய பாவ மனிதன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஃபர்ஸ்ட் அந்தி கிறிஸ்து வெளிப்படணும். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவோட நாள் வரும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. இல்லைங்களா? அது வரைக்கும் நீங்க வந்து நாங்க வஞ்சனைக்குள்ள போகாதீங்க. ஏராளமான வஞ்சனை இதுல இருக்குதுங்க. இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு, ஆல்ரெடி வந்துட்டாரு. இந்த மாரி நெறைய வஞ்சனமான போதனைகள் இருக்கிறபடியினால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம சீமோன் அப்படின்றவரு இருந்தாரு. அவரு என்ன பண்றாருனாக்கா, அந்த ஊர்ல இருக்கிறவங்கள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாருங்க. மாந்திரீகம் பண்ணி. அவங்க நினைக்கிறாங்க, தேவனோட வல்லமையில தான் இவரு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய இதயமும் ரொம்ப ரொம்ப தவறான சிந்தைக்குள்ளாக இருந்துச்சு. பேதுரு வந்து அவர கடிந்து கொள்றாருங்க சகோதர சகோதரி. சோ, ஒருத்தர் வந்து மாந்திரீகம் பண்றாரு. ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரலான விஷயம் அவர்கிட்ட இருக்குதுனாக்கா, அவர் தேவனுடைய மனிதன்னு நினைச்சக் கூடாதுங்க. அது ரொம்ப தவறான விஷயங்க. நம்மளும் வந்து வஞ்சனைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது யாராவது ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசனங்கள் உரைக்கும்போது, அது எல்லாமே உண்மைன்ட்டு அப்படியே நம்ம நம்புனோம்னு வச்சுக்கங்களேன், அது ரொம்ப தவறான விஷயம். இல்லைங்களா? வேதத்துக்கு புறம்பான விஷயத்த ஒருத்தர் சொல்லும்போது ப்ரிடிக்ஷனா, அத அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கங்களேன், அது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்லைங்களா? ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸான ப்ரீச்சர் இருக்கிறாரு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. வேதத்த வந்து ஆராய்ச்சி பண்ணாம, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன், நம்மளும் வஞ்சனைக்குள்ள போறோம்ன்ட்டு அர்த்தங்க. நெறைய பேர் அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆதி சபையில அப்படி இல்லங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பெரியா பட்டணத்துல ஊழியம் பண்ணும்போது, அந்த ஊர்க்காரங்க என்ன பண்றாங்க, வீட்ல போயிட்டு அவர் சொல்றதெல்லாம் வேதத்துல இருக்குதான்ட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்புறாங்க. ஆமா, உண்மையிலே தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்ட்டுதாங்க. இல்லைங்களா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஓகே. சோ நம்ம வந்து வேர்பிரித்து பார்க்கணுங்க. எது வந்து வேதத்திலிருந்து வருது, எது வந்து சும்மா அவங்களே வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்ற அந்த வேறுபாடு பார்க்குற அளவுக்கு பகுத்தறிவு நம்மகிட்ட இருக்கணுங்க. அத நம்ம வளர்த்துக்கணும் வேதத்தின் அடிப்படையில. இல்லன்னா வஞ்சனைக்குள்ள தான் போவோங்க சகோதரி. அதனால அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 8வது இயேசு கிறிஸ்து எத வந்து விழிப்போட செய்ய சொல்றாருனாக்கா, நம்ம தூங்காதபடிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாருங்க ஆவிக்குரிய விஷயத்துல. எப்போதுமே விழித்து இருக்கணுங்க. ஆவியில நம்ம அனலா இருக்கணும். ரொம்ப ஃபயரா இருக்கணும்.
நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணுங்க ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல. இதுல சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்ட்டு நமக்கு தெரியாது. இது வந்து மார்க் 13ஆம் அதிகாரம் 35ல இருந்து 37 வரைக்கும் ஸ்டோரி மாதிரி சொல்றாருங்க. வீட்டு எஜமான் எப்பொழுது வருகிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் வரும்போது யாரு உண்மையான ஊழியக்காரங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, விழித்திருந்து அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள். தேவன் என்ன பண்ணுவாரு, ரிவார்ட் பண்ணுவாருங்க அப்படிப்பட்டவங்கள. நம்ம வந்து அப்படி இருக்கணுங்க. தூங்கின்கிறவங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டுமே கிடையாது. விழித்திருக்கணும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ல கூட சொல்றாரு. ரோமன் சாப்டர் 13:11ல மற்றும் காலத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நீங்கள் எப்பொழுதும் நித்திரை விட்டு விழித்துக் கொள்வது. பாத்தீங்களா? இது நித்திரை விட்டு விழித்துக் கொள்ளும் காலம். நித்திரை பண்ணுகின்றாலும் அல்லங்க சகோதர சகோதரி. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கூட ஒரு எச்சரிப்பு தராரு. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 2ல விழித்திருந்து செத்து போகிறவைகளாய் இருக்கின்ற மிச்சமானவைகளை ஸ்திரப்படுத்து. பாத்தீங்களா? உன்னோட லைஃப்ல செத்து போற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஆவிக்குரிய விஷயத்துல. அதை நீ ஸ்திரப்படுத்து. இன்னும் நேரம் வந்து கெட்டு போல. நீ இன்னைக்கு மனம் திரும்பு அப்படின்றாரு. என் தேவனுக்கு முன்பாக உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. பாத்தீங்களா? பர்ஃபெக்டா இல்ல நீ பண்ற காரியம். அதனால உனக்குள்ள செத்து போற மாதிரி இருக்குன்ற விஷயத்துல ஸ்ட்ரென்தன் பண்ணு. தேவன் உன் கூட இருப்பாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல கூட சில விஷயங்கள் இருக்கிறாங்க. நம்ம தூங்கினோமானால் நம்ம ஆவிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா உள்ளான மனிதன் வந்து செத்து போயிடுவாரு. 10 கன்னிகைகளோட அந்த ஓமை பாக்குறோம் இல்லைங்களா? அதுல 5 பேர் தான் ப்ரிப்பேர்டா இருந்தாருங்க. மத்த 5 பேர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா தூங்கிடுறாங்க. யாரு வந்து ஆயத்தமா இருந்தாங்களோ அவங்க வந்து இயேசு கிறிஸ்து கூட ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாருங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க இந்த விஷயத்துல. ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம தூங்குறோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது ஜெபம்ன்றது நம்ம லைஃபை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆகுது, காணாம போகுதுனாக்கா ஆவிக்குரிய விஷயத்துல தூங்குறோம் அப்படின்ட்டு அர்த்தங்க. ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் கம்யூனிகேஷனே இல்ல. அப்புறம் எப்படி நம்ம விழித்திருக்க முடியுங்க? 2வது வந்து பைபிள் எப்பயாவது ஒரு தடவை அக்கேஷனலா எடுத்து படிக்கிறோம்னாக்கா, அங்கவே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், தூங்குறோம்ன்ற அர்த்தங்க. பாவம் வந்து பெருசா நம்மள பாதரே பண்ணல அப்படின்னாக்கா, தூங்குறோம்ன்ட்டு. சர்ச் வந்து எப்பயாவது ஒரு தடவை கன்வீனியன்ஸ்க்கு அட்டெண்ட் பண்றோம்னாக்கா, தூங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தங்க. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பத்தி பெருசா யோசிக்காம, நம்ம பாட்டுன்னு நம்ம லைஃப்ப லீட் பண்ணிட்டு இருக்கிறோம்னாக்கா, ஸ்டார்ட்டிங்ல அந்த எக்ஸைட்மென்ட் இருந்திருக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பத்தி அதிகமா திங்கிங் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ அத பத்தி யோசிக்கிறதே இல்லன்னு வச்சுக்கங்களேன். அங்கவே நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்னாக்கா, ரொம்ப காம்ப்ளெக்ஸட் ஆயிட்டு இருக்கோங்க. இந்த உலகத்துக்குரியதாகவே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். லைஃப் எப்படின்னா செட்டில் பண்ணிக்கலாம். இயேசு எப்போ வராருன்னு நமக்கு தெரியல. ரொம்ப நாள் மாரி தெரியுது. நம்ம ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தேவன் லைஃப்ப வந்து என்ஜாய் பண்றத குடுத்துருக்காருன்னு தாட் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், தூங்குறோம்ன்ற அர்த்தம். ஆவிக்குரிய விஷயத்துல நிறைய விஷயத்துல நம்ம டிசிப்ளினா இருக்கணுங்க. அத பத்தி யோசிக்காம இருக்கிறோம்னாக்கா, தூங்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. 9வது எதுல விழிப்பா இருக்க சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய அன்பு வந்து தணிந்து போகக்கூடாதுங்க. ஊக்கமா எல்லார்கிட்டயும் நம்மளோட அன்ப நம்ம காட்டணும். அன்கண்டிஷனலா லவ் பண்ணணுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி லவ் பண்ணாரோ, அந்த மாரி மத்தவங்கள லவ் பண்ண சொல்றாரு. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ல மேத்தேயூ சாப்டர் 24:2ல அக்கிரமம் பெருகியிருக்கிறபடியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். சோ இங்க கூர்ந்து நம்ம கவனிச்சோமானால், பாவம் எவ்வளவு அதிகரிக்குதோ, அக்கிரமம் எவ்வளவு அதிகரிக்குதோ, அந்த அளவுக்கு வந்து அன்பு குறைந்து போகும் நம்மளுடைய வாழ்க்கையில. அதனால பாவம் நம்ம லைஃப்ல ஆளாதபடிக்கு நம்ம ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணுங்க. எபேசு சபை பத்தி நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்குது. அது என்னன்னாக்கா, ஆதியில இருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் அப்படின்ட்டு சொல்றாருங்க. நம்ம ரொம்ப பிஸியா இருக்கலாங்க இயேசு கிறிஸ்துவோட வேலையில. ஆனா இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் அந்த அன்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபேசு சபை வந்து வெளிரங்கமா பார்க்கும்போது நல்ல சபை மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, ஆதியில இருந்த அன்பு உன்கிட்ட இல்லப்பா அப்படின்ட்டு சொல்றாருங்க. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. சோ நம்மளுடைய அன்பு வந்து தணிந்து போயிட்டு இருக்குது அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது ஜெபம்ன்றது வந்து ஒரு ஆப்ளிகேஷன் ஆயிடுங்க நம்ம லைஃப்ல. தேவன் கூட பேசலாம், தேவன் கிட்ட உறவாடலாம். அந்த எண்ணத்துல ஜெபம் பண்ணாம, ஏதோ மேம்போக்கா நம்ம பண்றோம்னா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்முடைய அன்பு கோல்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. 2வது வந்து தேவனை ஆராதிப்பது வந்து ரொட்டீனா ஒரு காரியம் மாரி ஆயிடணும். இல்லைங்களா? சந்தோஷமா தேவன் மேல இருக்கின்ற அந்த அன்பினால பண்ணாம, மெக்கானிக்கலா எப்படி ஒரு நேஷனல் ஆந்தம் பண்றோமோ, அந்த மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ரொம்ப தவறு. மத்தவங்க மேல மனதுருக்கம் காட்டாம நம்ம இருந்தோம்னாக்கா, அன்பு கம்மியாயிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. ஈஸியா நம்ம வந்து இரிட்டேட் ஆகுறோம் மத்தவங்க மேலனாக்கா, அன்பு கம்மியாயிட்டு இருக்குதுன்ட்டு. ரிவெஞ்ச் எடுக்கிறோம்னாக்கா, கம்மியாயிட்டு இருக்குதுன்ட்டு. மன்னிக்காம இருக்கிறோம்னாக்கா, கம்மியாயிட்டு இருக்குதுன்ட்டு. இல்லைங்களா? மத்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல. ஆனா,
தேவன் விஷயத்துல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், தனிந்து போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. 10வது இயேசு கிறிஸ்து எதுக்கு விழிப்பா இருக்க சொல்றாரு அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து எந்த நொடி வேணாலும் வரலாம். ஆனா நம்ப ஆயத்தமா இருக்கணுங்க. ஆயத்தமா இல்லாத போகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். மத்தேயு 24:44 மேத்யூ சாப்டர் 24:44 ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனுஷகுமாரன் நினைக்காத நேரத்துல தாங்க அவர் வருது. நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்ப அவர் வருதுல்ல. இதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள். லூக் 12:40 கூட இதே விஷயத்த தான் சொல்றாரு. லூக் சாப்டர் 12:40 ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நீங்க நினைக்காத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். பாத்தீங்களா? நினைக்காத நேரம். நம்ம ஒண்ணு பிரெடிக்ட் பண்ணுவோம். இந்த நேரத்துல வருவாருன்ட்டு. ஆனா நிச்சயமா அந்த நேரத்துல அவர் வரமாட்டாரு. வேதவசனம் தெளிவா சொல்லுது. நம்ம நினைக்காத நேரத்துல தான் அவர் வருவாருன்ட்டு. இப்போ நோவாவோட எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்க்கலாம். 2 குரூப் ஆஃப் பீப்பிள் இருந்தாங்க. நோவாவோட குடும்பத்தாரும் மற்றவங்களும். மத்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அருவருப்பான காரியங்கள வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டினரி லைஃப் லீட் பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அருவருப்பான காரியங்கள வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துச்சுங்க. இப்ப இருக்கிற உலகத்தாரும் அப்படித்தாங்க. அவங்க மட்டும் நார்மலா லைஃப் வந்து லீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ப நோவா போல இருக்கணுங்க. நோவா ஆயத்தமா இருந்தாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போது. நம்ம எல்லாமே பண்ணணும். தேவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் 100% நிறைவேத்தினாருங்க நோவா. அதனால அவர் வந்து ரட்சிக்கப்பட்டாரு. நம்மளும் அதே மாரி இருந்தோம்னாக்கா, நம்மளும் வந்து ரட்சிக்கப்படுவோம். இதுதான் வந்து அவரோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமா இல்ல அப்படின்றத எத வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ப நித்திய ஜீவன பத்தி யோசிக்கல. இந்த பூமிக்குரிய விஷயங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆயத்தமா இல்லன்ட்டு அர்த்தம். நம்ம மனம் திரும்பாம ரொம்ப ரொம்ப கடினமான இதயத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, இன்னுமே வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு ரெடி ஆகல அப்படின்ட்டு அர்த்தம். இந்த உலகம் பெர்மனன்ட்ன்னு நினைச்சுன்னு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னாக்கா, இன்னும் நம்ம ஆயத்தமால அப்படின்ட்டு அர்த்தங்க. இயேசு கிறிஸ்துவோட போதனைகள நம்ம கேட்கிறோம். ஆனா கீழ்ப்படியறதுக்கு ரொம்ப லேட் பண்றோம்னாக்கா, இன்னும் ஆயத்தமாலன்னு அர்த்தங்க. பேப்டிசம் எடுக்கிறதுக்கே ரெடி ஆகல அப்படின்னாக்கா, இன்னும் ஆயத்தமாலன்னு அர்த்தங்க. சரிங்களா? ரொம்ப 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 இந்த உலகத்துக்கு உண்டான அந்த சக்சஸ் பத்தியே யோசிக்கிறோம். பணம் எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பத்தி யோசிக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய விஷயத்த பத்தி எதுவுமே யோசிக்காம இருந்தோம்னு வச்சுங்களேன், இன்னுமே நம்ம ரெடி ஆகலன்ட்டு அர்த்தங்க. நம்மளோட லைஃப வந்து நம்ம பரிசோதனை பண்ணாம இருக்கிறோம்னாக்கா, இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தங்க. நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உறவு எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கா? அப்படின்றத பத்தி யோசிக்காம இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தங்க. சரிங்களா? இன்னும் அதிகமா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இன்னும் நம்ம ரெடி ஆகல அப்படின்ட்டு அர்த்தம். அதனால இந்த 10 விஷயங்களையும் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்து, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்படி தேவன் தாமே நம்மள ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச்.